கோல்டு சில்வரோட விலை வந்து அபரிவிதமாக பயங்கர ரேலி ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ பண்ணலையோ எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இதுதான் டாக் ஆஃப் த டவுன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா எல்லாரும் வந்து இதை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. இன்னும் தங்கத்தோட விலை சில்வரோட விலை இல்லை இவ்வளோ பயங்கரமாக ஏறிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. அதாவது இன்னும் கரெக்டாக சொல்ல போனோம் அப்படின்னா கடந்த 1.5 வருஷத்தில் மட்டும் தங்கத்தோட விலை கிட்டத்தட்ட அப்படியே டபுள் ஆயிருக்கு. அதாவது 100% வளர்ந்துருக்கு வெறும் 1.5 வருஷத்தில். இதே சில்வரோட விலை பார்த்தா அது இன்னும் அதிகமாக, அதாவது 135% இருக்கும் சில்வரோட விலை ஜஸ்ட் 1.5 வருஷத்தில் வந்து அதோடைய விலை வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தா இது வந்து ட்ரேடிங் தான். அதாவது கம்ப்ளீட்டாக சிம்பிள் ஃபுல்லாக வந்து அது வந்து உலக சந்தையில் தான், வேர்ல்டு கமாடிட்டி சென்டரில் தான், கமாடிட்டியில் தான் வந்து அவங்க ட்ரேட் பண்ணுறாங்க. சிம்பிள் அது வந்து எப்படின்னா டிமாண்ட் சப்ளைக்கு ஏற்ற மாதிரி அதோட வியாபாரங்கள் வந்து நடக்கும், வாங்குறது விற்கிறதுங்கிறத பொறுத்து அதோட விலை ஏறுறதும் இறங்குறதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இன்னும் சிம்பிளாக நம்மளோட இந்திய மதிப்பில் சொல்லணும் அப்படின்னா ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி மார்ச் மாதங்கள்லாம் மார்ச் 2024 டைம் படி பார்க்கும்பொழுது தங்கத்தோட விலை வந்து கிட்டத்தட்ட 1 கிராம் 6000 ரூபாய் அந்த கணக்கில் இருந்துச்சு. பட் இப்போ ரீசெண்டாக வந்து அது 12000 ரூபாய் வரைக்கும் போயிருக்கு. இன்னும் சில்வர் பார்த்தா 65 ரூபாய் இருந்த 1 கிராம் சில்வர் வந்து கிட்டத்தட்ட அதோட ஹையான 206 ரூபாய் வரைக்கும் போச்சு 2 வாரங்களுக்கு முன்னாடி. ஸோ 65லேருந்து உங்களுக்கு 206 வரைக்கும் போயிருக்கும் 2 வாரத்துக்கு முன்னாடி. அண்ட் இப்போ 2 வாரமாக வந்து அது சின்ன சரிவை வந்து கண்டுட்டு இருக்கு. உங்களுக்கு கோல்டு சில்வர் ரெண்டுமே கமாடிட்டி வேர்ல்டு மார்க்கெட்டில் வந்து உலக சந்தையில் அது ஒரு சின்னதாக ஒரு சரிவு கண்டிருக்கு. அதாவது 12000 ரூபாய் வரைக்கும் போனது இப்போ ஒரு 11,500 வரைக்கும் வந்திருக்கு. உங்களுக்கு இது வந்து சில்வர் வந்து ஒரு 170 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ ஓகே, இப்போ இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம், இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போகிறது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவ்வளோ கோல்டு சரசன பொதுவாகவே இன்வெஸ்ட் பண்ணுற எல்லாருக்குமே தெரியும். தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணப்பா அது வந்து உங்களுக்கு கிராஜுவலாக வந்து ஒரு 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு பார்த்தா நல்ல விலை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அதுவும் இந்தியர்களுக்கு சொல்லவே வேண்டாம், எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பட் கடந்த 1.5 வருஷத்தில் மட்டும் இந்த தங்கமும் சில்வரும் ஏன் இவ்வளோ விலை ஏறி இருக்கு அப்படிங்கிறதுக்கான காரணங்களை தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் சரி நான் இது வளர்ந்துருச்சு, இப்போ நான் தங்கம் வாங்குற மாதிரி பிளான்ல இருந்து, ஆனால் இவ்வளோ மடமடன்னு வளர்ந்துருச்சு, இப்போ நான் வாங்கலாமா வேண்டாமா, நான் இது வரைக்கும் வாங்கல, இப்போ நான் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்லையும் இன்னைக்கு வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை பற்றி தான் வீடியோ இன்னைக்கு ஃபுல்லாக இருக்க போகுது. ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். பை தி வே எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் பிரகாஷ். வெல்கம் டு ட்ராக் வேர்ல்ட். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கோல்டு ஏன் கடந்த 1.5 வருஷத்தில் இவ்வளோ வளர்ந்துச்சு பயங்கரமா அப்படிங்கிறதுக்கான ஃபண்டமெண்டல் ரீசன்ஸ் வந்து ஒரு 5-6 பாயிண்ட் வந்து நம்ம ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸாக வந்து நம்ம அந்த விஷயம் பார்ப்போம். அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா வந்து ஃபெட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட். ஃபெட் அப்படின்னா யாருன்னா, இப்போ நம்ம எப்படி இந்தியாவில் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்காங்கல்ல, ஸோ அவங்க இன்ட்ரெஸ்ட், அவங்க என்ன இன்ட்ரெஸ்ட் வந்து இந்தியாவில் போடுறாங்களோ அந்த இன்ட்ரெஸ்ட் ஏற்ற மாதிரி தான் நம்மளோட பேங்க்குங்க எல்லாமே வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு வந்து கொடுப்பாங்க. இந்த பர்சனல் லோனு, ஹோம் லோனு, எந்த லோனாக இருந்தாலும் நம்ம அப்படி தான் வாங்க முடியும். அதே மாதிரி தான் ஃபெட், அவங்க என்னன்னா வந்து ஃபெடரல் ரிசர்வ், இவங்க வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ரிசர்வ் பேங்க் மாதிரி அவங்க தான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஆப்ரேட் பண்ணுறவங்க. அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து நாங்கள் ஃபியூச்சரில் குறைக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ கூட வந்து 2-3 நாளைக்கு முன்னாடி வந்து ஃபெடரல் ரிசர்வ் வந்து 4.25% முன்னாடி இருந்துச்சு அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. பட் இப்போ வந்து அது 4% வந்து அவங்க இன்க்ரீஸ் கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இதை இன்னும் வரக்கூடிய காலகட்டத்தில் வந்து அந்த பர்சன்டேஜ் வந்து கம்மி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ இது குறையிறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, இங்கே ஃபெட் ரிசர்வ் வந்து அவங்க ஃபெடரல் வந்து குறைக்க நமக்கு ஆப்வியஸாக வந்து பேங்க்கில் வந்து இப்போ நம்ம எஃப்டியாவோ ஆர்டி இல்லை சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாவோ நீங்கள் ஒரு பேங்க் டெபாசிட்டில் இல்லாமல் ப்ளஸ் நீங்கள் அந்த பாண்ட்ஸு, ட்ரெஷரி பில்ஸு, கவர்மெண்ட் பாண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ணாலும் இனிமேட்டு அது கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு வந்து கம்மியாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஃபெட் இன்ட்ரெஸ்ட் குறையுது அப்படின்னா இதுலேயும் உங்களுக்கு வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் குறையும். அப்போ ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க, சரி இனிமேட்டு இதில் இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு பெரிய லாபம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வேற ஆல்டர்னேட்டாக நான் எங்கே போய் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாங்கன்னா, இதை தவிர்த்துட்டு ஆல்டர்னேட் பார்க்கும்போது உங்களுக்கு தங்கம் தான் வந்து முன்னாடி வந்து நிற்கும் கண்ணுக்கு முன்னாடி. ஏன்னா அதுதான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டான ஒரு அசெட். அதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு ரிட்டர்ன்ஸ் இந்த மாதிரி வட்டிக்கு வராது, பட் அதோட அப்ரிஷியேட் ஆகும், அதோட அசெட்டோட வேல்யூ அப்ரிஷியேட் ஆகும். இது மூலமாக உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே வந்து கோல்டு பக்கம் திரும்புறாங்க. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இப்போ ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்திய அந்த மாதிரி உலக அளவில் வந்து யூஎஸ் கரன்சி வந்து டிவால்யூவேஷன் ஆகிட்டே இருக்குது, அதோட மதிப்பு வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. பட் இப்போ இந்த யூஎஸ்டி வந்து நீங்கள் இந்தியா மதிப்போட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு இந்திய மதிப்பு தான் வந்து குறைஞ்சிட்டே இருக்குது. ஸோ தட் இப்போ $1 விலை வந்து நமக்கு வந்து 88 ரூபாய் வரைக்கும் போயிருக்கு. விச் மீன்ஸ் இந்தியாவோட ருப்பி வந்து டிப்ரிஷியேட் ஆகிட்டு இருக்கு. பட் இந்த டாலர் வந்து அப்ரிஷியேட் ஆகுது, அதாவது அதிகமாகுது, அதோட வேல்யூ வந்து பெருசாகுது அப்படின்னு அர்த்தம். பட் இதே அந்த டாலரை உலக அளவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதோட மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இது உலக அளவு அப்படின்னா மேஜர் கரன்சிஸான இந்த பிரிட்டிஷ், அதுக்கப்புறம் யூரோப்பியன் கரன்சிஸ், உங்களுக்கு
உங்களுக்கு ஜாப்பனீஸ், ஸ்வீடன், ஸ்வீடிஷ் இந்த மாதிரி கரன்சிஸோட ஒரு 6 நாடுகளோட கரன்சிஸை பேஸ் பண்ணி DXY அப்படிங்கிற மாதிரி ஒரு இண்டெக்ஸ் இருக்கும். அந்த இண்டெக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த 2 வருஷத்தில் US டாலர் வந்து உங்களுக்கு 15% வந்து ஃபால் ஆயிருக்கு. ஸோ இதுவுமே ஒரு பெரிய ஃபாலாக இருக்குது. இதுக்கு இன்னும் ஏன் இப்போ இந்த ஃபால் ஆகிறதுனால ஏன் கோல்டு விலை ஏறணும் அப்படின்னு பார்த்தா, பக்கத்தில் இருக்கிற நாடுகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நாட்டோட கரன்சிஸ் அதிகம், அதோட வேல்யூ வந்து அதிகமாகுதுல்ல, அப்போ டாலரோட விலை கம்மியாகும். ஸோ இப்போ இவங்களுக்குலாம் எப்படின்னா இனிமேட்டு அவங்க ஒரு 100 ரூபா கொடுத்து ஒரு கோல்டு வாங்குறாங்க அப்படின்னா இனிமேட்டு அவங்களால சீப்பாக ஒரு 90 ரூபா 80 ரூபா கொடுத்து அவங்களால கோல்டை வாங்க முடியும். ஏன்னா இவங்களோட கரன்சி வந்து பவர் ஆகுது. பவர் ஆகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக இவங்களால சீப்பான வேல்யூவேஷன்லேயே கோல்டை வாங்க முடியும். இதனாலையும் கோல்டோட விலை வந்து மக்கள் அதிகமாக வாங்க அந்த கோல்டோட விலையும் வந்து அதிகமாயிட்டு இருக்கு. மூணாவது காரணமாக இருக்கக்கூடியது வந்து குளோபல் லெவல், ஐ மீன் உலக லெவலில் இருக்கக்கூடிய டென்ஷன். என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த ரஷ்யா உக்ரைனில் ஆரம்பிச்சதுலேருந்து ரஷ்யா உக்ரைன் வார் போக ஆரம்பிச்சது, அதுக்கப்புறம் வந்து மிடில் ஈஸ்டில் பிரச்சனை, அதாவது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்குமான பிரச்சனை, அதுக்கப்புறம் அப்படியே வந்தால் இந்த ட்ரம்ப் எலெக்ஷனில் ஜெயிச்சு எலெக்ஷன் அந்த போஸ்டிங் வந்ததுலேருந்து அவர் வந்து பயங்கரமாக டேரிஃப் வாரே நடத்திட்டு இருக்காரு. எல்லா நாடுகளையும் வந்து கண்ட நேரத்தில் எப்போ அவர் டேரிஃப் போடுவாருன்னு தெரியல. அதனால உலக நாடுகளே வந்து ஒரு டென்ஷனில் இருக்குது. இது ஒரு பிரச்சனை. அதுக்கப்புறம் இப்போ நடுவில் வந்து இந்த அமெரிக்காவுக்கும் சைனாக்குமான அந்த ஒரு ட்ரேட் வார்ஸ், இந்த மாதிரி பல பிரச்சனைகள் ஒரே மாதிரி ரொம்ப டென்ஷனாகவே ஜியோ பாலிட்டிக்கல் லெவலில் ரொம்ப டென்ஷனாகவே போயிட்டு இருக்கு. அப்படின்னா இந்த நேரத்தில் இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே வந்து தேவையில்லாத அசெட்ஸில் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் பயம் தான், திடீர்னு ஒரு பேனிக்கில் பயங்கரமாக விழுந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ அந்த நேரத்தில் ரொம்ப சேஃபாக இருக்கக்கூடிய கோல்டு, சில்வருங்கிற மாதிரி ஒரு அசெட்டில் தான் எல்லாம் பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் இதுவும் ஒரு காரணமாக அது விலைகள் ஏறுது. நாலாவது ரீசன் பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரல் பேங்க், அதாவது உலக வங்கிகள் எல்லாமே வந்துட்டு அதிகமாக கோல்டை வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ எப்படி பார்த்தா, இப்போ இந்தியா இருக்குல்ல, இந்தியா மாதிரி இந்தியா, சைனா, ரஷ்யா, டர்க்கி இந்த மாதிரி பெரிய பெரிய நாடுகள் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நாடுகளே தங்கத்தை வந்து அதிகமாக அக்யூமுலேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, வாங்கி வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏன் வந்து வாங்கிட்டு இருக்காங்க? அவங்க பொதுவாகவே கொஞ்சம் கொஞ்சம் எல்லாருமே வாங்குறது உண்டு, எல்லா நாடுகளும் வாங்குறது உண்டு. பட் இப்போ ரீசெண்டாக கடந்த ஒரு 2-3 வருஷங்கள் ஏன் இவ்வளோ அதிகமாக வாங்குறாங்க? எந்த அளவுக்கு அதிகம் அப்படின்னு பார்த்தா, இந்த 4 நாடுகள் மட்டும் கடந்த அந்த 23-24 இந்த வருஷத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 1000 டன் கோல்டை வந்து அவங்க வந்து வாங்கி அக்யூமுலேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன் இவ்வளோ கோல்டு அவங்க வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தா, அவங்களுக்கு வந்து இந்த US கரன்சிலேருந்து அந்த டிபெண்டன்ஸ்லேருந்து கொஞ்சம் வெளியில் வரணும். பொதுவாக எல்லா நாடுகளும் வந்து ட்ரேடிங் எப்படி பண்ணுவாங்க, ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாடுகளை வந்து ட்ரேட் பண்ணுறாங்க, ஒரு பொருள் வாங்குறது விற்கிறது எல்லாமே வந்து மேக்ஸிமம் வந்து US டாலர் பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து வாங்குறது விற்கிறது அப்படிங்கிற மாதிரிலாம் நடத்துவாங்க. ஸோ பேஸ் ஆஃப் அந்த ட்ரேடிங் எல்லாமே வந்து டாலர்ஸில் தான் நடக்கும். பட் இப்போ என்னன்னா, இந்த ட்ரம்ப் வந்ததுலேருந்து வந்து ரொம்ப ப்ராப்ளமாக வந்துகிட்டே இருக்குது, ஒரு அன்சர்டனிட்டியாகவே குளோபல் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்து சொல்லிட்டு இருந்தோம். ஸோ அதனால இந்த டாலரில் இருக்க டிபெண்டன்சி நம்ம வந்து கொஞ்சம் குறைச்சிக்கணும். இன்னும் டாலரை பேஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரேடிங்கிறது கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஏன்னா இந்த டாலரோட மதிப்பே குறையுது, திடீர்னு ஏறுது, திடீர்னு இறங்குதுங்கிறதுனால இதுலேருந்து டிபெண்டன்சி கொஞ்சம் நம்ம வெளியே வந்துட்டு நம்ம வந்து அதர் கரன்சிஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இருக்கிறதுல ரொம்ப இது சேஃபான கரன்சிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக கரன்சிக்கு பதிலாக எல்லாருமே கோல்டு மேலே தான் போகிறாங்க. ஏன்னா திடீர்னு இந்த கரன்சி இறங்குது ஏறுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி விலைவாசியை ஏற்ற இறக்கங்கள்லாம் நமக்கு இருக்கும். அதனால் அதை கொஞ்சம் சஸ்டெயின் பண்ணும் அப்படின்னா எல்லா நாடுகளுமே இந்த மனுஷங்கள்லாம் வாங்குறதுனால, நம்மள மாதிரி ரீட்டைல் பீப்புள்ஸ்லாம் வாங்குறதுனால தங்கத்தோட விலை ஓரளவு ஒரு 5-10% வேணால் நம்ம ஏற்றலாம் மேசுவாக வாங்குறதுனால. பட் உலக நாடுகளே வாங்கினா மட்டும்தான் உங்களுக்கு அப்படியே கோல்டோட விலை 6,000 ரூபாய் 6,000லேருந்து 12,000 வரைக்கும் போயிருக்குன்னா அது நம்மள மாதிரி ரீட்டைல் பீப்புள் வாங்கினாலும் அப்படிலாம் அவ்வளோ வேகமாக போகாது. அதனால தான் இந்த மாதிரி பெரிய பெரிய நாடுகளே உள்ள வந்து பயங்கரமாக டன் கணக்கில் வந்து அவங்க வந்து கோல்டை வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. ஸோ தட் நம்ம ட்ரேடிங்கை வந்து ஏதாச்சும் திடீர்னு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இந்த நம்ம வச்சுக்கக்கூடிய அந்த கோல்டு ரிசர்வ் வந்து நம்மளோட நாடை வந்து காப்பாற்றும். ஸோ தட் நம்ம நாடு வந்து எந்த ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ்குள்ளேயும் போகாது அப்படின்னு சொல்லிட்டு தங்கத்தை ரொம்ப அதிகமாக வாங்கி வச்சுட்டு இருக்காங்க. சரி, 5வது பாயிண்ட் பார்த்தோம்னா இப்போ நம்ம சில்வரை பற்றி பார்ப்போம். சில்வருக்கு வந்து பொதுவாக வந்து இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் இருக்குது, அதாவது இண்டஸ்ட்ரீஸில் வந்து சில்வர் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு பெரும்பாலும் மக்களுக்கு வந்து தெரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரி, இது காலகாலமாக எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லையும் சில்வரை பெரும்பாலும் யூஸ் பண்ணுறாங்க நமக்கு தெரியும். பட் ஸ்டில் ஏன் இப்போ மட்டும் சில்வர் விலை பயங்கரமாக ஏறிச்சு அப்படின்னு பார்த்தா, முன்னாடி வந்து வெறும் இண்டஸ்ட்ரியலுக்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருந்த சில்வர் இப்போ அதிகமாக எங்கே வருது அப்படின்னு பார்த்தா EV எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து ரொம்ப அதிகமாக வந்து டிமாண்ட் ஆகுது. ரொம்ப தேவைகள் வந்து சில்வரோட தேவை வந்து EV வெஹிக்கிள்ஸ்க்கு, அப்புறம் சோலார் பேனல்ஸ் இருக்குல்ல அதுக்கப்புறம் 5Gக்கு கம்ப்ளீட்டாக 5G ரெவல்யூஷனுக்கே வந்து சில்வரோட தேவைகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரானிக்ஸ் முன்னாடி இருந்ததை விட கேட்ஜெட்ஸ் வந்து தேவைகள் வந்து இப்போ ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு. எல்லாருமே கேட்ஜெட்ஸ் பக்கம் போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த எல்லாத்துக்குமே இது இல்லாமல் தான் உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் யூஸ், முன்னாடி இண்டஸ்ட்ரியல் யூஸ் மட்டும் இருந்துச்சு. பட் ஆஃப்டர் கோவிட்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரா இந்த செக்டார்ஸ்க்கு எல்லாத்துக்குமே சில்வரோட தேவைகள் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. இன்னும் உங்களுக்கு டேட்டாவோட சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு 2023
2023 மட்டும் உங்களுக்கு சில்வரோட டிமாண்டு கிட்டத்தட்ட 1.2 பில்லியன் அவுன்ஸ் வந்து தேவைகள் ஏற்பட்டிருக்கு. ஆனால் அந்த வருஷம் உங்களுக்கு சப்ளை எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட 1 பில்லியன் அவுன்ஸ் மட்டும் தான் இருந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 200 மில்லியன் அவுன்ஸ் வந்து நமக்கு டெபிசிட்டாக இருந்திருக்கும். ஸோ அந்த நேரத்தில் சில்வர் தேவைப்பட்டிருக்கு, பட் நம்மகிட்ட சில்வரே இல்லை. ஸோ இதுவே பெரிய காரணமாக, ரொம்ப பெரிய ஒரு ஃபண்டமெண்டல் ரீசனாக வந்து இந்த 2025 சில்வர் பயங்கர ரேலி ஆகிறது. நியர்லி 135% சில்வர் ஏறுறதுக்கான காரணம் இதுவுமே ஒரு விஷயமா இருந்திருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் கடைசி ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா ஃபோமோ, அதாவது ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா உங்களுக்கு ஒரு சிம்பிள் கதையோட சொல்கிறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஃபோமோனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாமே வந்து விலை ஏறிக்கிட்டே இருக்கு, அந்த ரேலியில் நம்ம பங்கெடுத்துக்காம எல்லாமே ஏறினதுக்கப்புறம் நம்ம ஃபீல் பண்ணுவோமோ, அதனால தான் அது ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். அது ஏறப்போகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஐயோ நம்ம அதை வாங்காம மிஸ் பண்ணுற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக போய் வாங்குறது. உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சவங்க, என் ஃப்ரெண்டு, அவனுக்கு வந்து நம்ம அண்ட் முக்கியமாக இந்த மாதிரி சில்வர் ஏறப்போகுது, இதை நான் முன்னாடி சொல்ல நினச்சேன். சில்வர் ஏறப்போகுது அப்படின்ட்டு நான் ரொம்ப கத்தியாச்சு. நான் வீடியோஸுமே இதுக்கு டெடிகேட்டடாகவே போட்டாச்சு. அதாவது மார்ச் 2024 வந்து நம்ம சில்வர் விலை ஏறப்போகுது அப்படிங்கிறது சொல்லியாச்சு. அந்த டைமில் வந்து நியர்லி 80 to 90 அந்த ருபீஸ்லாம் இருந்துச்சு. அந்த டைமில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொன்னேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக அது 206 ரூபாய், அதாவது 2 வாரத்துக்கு முன்னாடி 206ங்கிறது அதோட ஹையஸ்ட் பீக்கு. அந்த இடத்த அந்த வித்துருங்க, நான் வித்துடுறேன் அப்படின்ட்டு அது ஸ்க்ரீன்ஷாட் எவிடன்ஸோட நம்ம யூடியூப் நம்மளோட கம்யூனிட்டி போஸ்ட்லையும் நான் அதை வந்து போட்டேன். ஏன்னா எல்லாத்தையுமே நம்மளால வீடியோவாக வந்து இன்ஸ்டன்ட்டாக போட்டுகிட்டே இருக்க முடியாது, ரொம்ப டஃப். அதனால சில விஷயங்களை வந்து நம்ம போஸ்ட்டாக போட்டுறோம். என்னென்ன விஷயங்கள் நம்ம பண்ணலாம், எந்த நேரத்தில் எதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம், எதை கான்சன்ட்ரேட் பண்ணலாம், வாங்கலாம் வாங்க வேண்டாங்கிறத பற்றி கம்ப்ளீட்டாக யூடியூப் கம்யூனிட்டி அதை போஸ்ட்டில் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். அது கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான், எல்லாருமே யாருனாலும் நம்ம சேனலுக்குள்ளே போய் போஸ்ட்டில் போய் பார்க்கலாம். அதனால் நீங்கள் அடிக்கடி வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் ஆகுது அட்லீஸ்ட் அந்த போஸ்ட், அந்த கம்யூனிட்டி, அந்த வீடியோ சேனலில் இருக்கிற போஸ்ட்டை போய் அடிக்கடி போய் பாருங்கள். ஸோ தட் நம்ம ஏதாச்சும் சொல்ல வேண்டிய விஷயங்களை வந்து அந்த போஸ்ட் மூலமாகவும் நம்ம போடுவோம். அது உங்களுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தோ இல்லாட்டி ஃபினான்ஷியல் வேர்ல்டில் என்னென்ன நடந்துகிட்டு இருக்குங்கிற ரொம்ப முக்கியமான விஷயங்களை பற்றி மட்டும் நம்ம அதில் போடுவோம். ஏன்னா ரேண்டமாக நடக்கிற எல்லாத்தையுமே வந்து போட்டுட்டு இருக்க மாட்டோம், அது டைம் வேஸ்ட்டு. ரொம்ப முக்கியமாக இதெல்லாம் உங்களுக்கு போய் சேரணுங்கிற விஷயத்தை மட்டும் அந்த போஸ்ட்டில் நான் போட்டிருப்பேன், அதையும் போய் பாருங்க. அண்ட் அந்த போஸ்ட்டில் நான் தெளிவாக போட்டுட்டேன், 206 வரும்பொழுது வித்துருங்க, சில்வர் ரொம்ப ஹையஸ்ட் பாயிண்ட்ல இருக்கு, இனிமேட்டு வேண்டாம், அந்த இடத்துல நான் விற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை நம்ம தெளிவாக போட்டிருந்தோம். அதை நீங்கள் வேணாலும் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரி, இப்போ கதைக்கு வரேன். எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்டு வந்து இந்த மார்ச் மாதம் போன வருஷம் போல் 80-90 ருபீஸ் அந்த மாதிரி சில்வர் இருக்கும்போது நான் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். நான் வாங்கடா சில்வர் விலை ஏறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமில் இல்லைடா கையில் காசு இல்லை, நான் அப்புறமா வாங்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டான். பட் அதுக்கப்புறம் பார்த்தா இந்த ஏப்ரல், மார்ச், இந்த ஜூன், இந்த மாதிரி டைமில் இந்த வருஷம் ஜூன் மாதம் போல் வந்துட்டு அது அந்த 90 ரூபாயிலேருந்து அப்படியே பொறுமையாக எடுத்த ரேலி வந்து கிட்டத்தட்ட வந்து 130, 140ங்கிற மாதிரி ஏறிட்டே இருக்குது. அந்த 100, 110, 120, 130ங்கிற மாதிரி ஏறிட்டே இருக்கு. அவனை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே வாங்குறாங்க, அதை பற்றி பேசிகிட்டே இருக்காங்க, மக்கள் எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அங்கே அவனுக்கு வந்து ஃபோமோ கிரியேட் ஆகுது. which means என்னடா இது நம்மளை சுற்றி எல்லாருமே வந்து சில்வரை பற்றி பேசிகிட்டே இருக்காங்களே, எல்லாருமே வாங்குறாங்களோ சில்வர், நம்ம மட்டும் தான் வாங்க மாட்டேங்கிறோமோ, எல்லாருக்குமே வந்து அவனுக்கு என்னென்னா எனக்கு வந்து அவன் பிஸ்னஸ் பண்ணுறான், பட் எனக்கு வந்து கொஞ்சம் பிஸ்னஸ் காசு தேவைப்படுது, அதனால் நான் என்னால் இப்போ சில்வர்லாம் இன்வெஸ்ட் பண்ண முடியாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தான். பட் அந்த பையன் அதே நேரம் வந்து ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி எல்லாருமே வாங்குறாங்க, நம்ம மட்டும் மிஸ் பண்ணுறோமே, இந்த ரேலி நம்ம தேவையில்லாமல் இந்த லாபத்தெல்லாம் நம்ம மிஸ் பண்ணுறோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 140 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து அவங்க உள்ள என்ட்ரி கொடுக்கும்போது என்ன சொன்னால் ஒரு 150 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து நான் வாங்குறேன்டா, ஒரு 3 கிலோ 4 கிலோங்கிற மாதிரி நான் வாங்கி வச்சுக்கிறேன் சில்வர் அப்படிங்கிற மாதிரி. அந்த 140 ரூபாயிலேருந்து மறுபடியும் கடற்கரை அது ஏறிட்டே இருந்தது. அது 200 ரூபாய் 206 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருந்தது. செம்ம ஜாலி எல்லாருக்குமே வந்து. ஏன்னா ஒரு கிலோக்கு வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 70 ரூபா லாபம் வருது அப்படின்னா உங்களுக்கு ஒரு 3-4 கிலோ நல்ல லாபம் இல்லை. அது உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 4-5 மாதத்தில் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா அது எந்த பிஸ்னஸில் கிடைக்கும் கூட நம்ம சொல்ல முடியாது. ஸோ ரொம்ப நல்ல ரேலி ஆச்சுன்னு சொல்லிட்டு நான் கரெக்டாக சொன்னேன் 206 நான் வித்துட்டு வெளில வந்துடா, இதுக்கப்புறம் அது ஏறாது அப்படிங்கிற மாதிரி. அவனோட சுற்றி இருக்கிற சர்க்கிள்லாம் சொல்கிறாங்க, இல்லை இன்னும் ஒரு 250 ரூபா போகும், 300 ரூபா போகும் அப்படிங்கிற மாதிரி. இல்லைடா நான் இன்னும் கொஞ்சம் நாள் ஹோல்ட் பண்ணுறேன், எல்லாருமே சொல்கிறாங்க அப்படின்ட்டு. சரி ஓகே, நம்ம சொல்ல தான் முடியும், அதுக்கு மேலே அவங்க விருப்பம்னு சொல்லிட்டு விட்டேன். அப்போ அந்த 206லேருந்து மறுபடியும் அது அப்படியே ஃபால் ஆகுது. 190, 180, 175 சொல்லிட்டு இப்போ 170 வரைக்கும் வருது. இப்போ அவன் வந்து என்னை வந்து கேட்குறான், என்னடா நான் பண்ணுறது அப்படின்ட்டு. நான் ஆல்ரெடி சொன்னேன் உன்னை அப்பயே வித்துரு, ஏன்னா நான் அதை வித்துட்டேன், நீ அப்பயே வித்துரு, ஏன் தேவையில்லாமல் இது வரைக்கும் வச்சுட்டு இருக்கா அப்படின்ட்டு. இப்போ அவனுக்கு என்ன தோணுது அப்படின்னா, அதாவது ட்ரேட் பண்ணுறேன்னு இருந்தான், அதாவது வாங்கி வித்தலாம், ஒரு ட்ரேடராக நம்ம உள்ளே இருக்கலாம், இதை வித்துட்டு அந்த லாபத்தை பார்த்து நம்ம வெளில வந்துடலான்ட்டு. பட் சாருக்கு இப்போ எப்படி மைண்டு மாறிடுச்சு அப்படின்னா 170 வந்தோடனே நான் பேசாமல் இன்வெஸ்டராக மாறிடுறேன், ஃபியூச்சர் வரைக்கும் நான் அதை வச்சுக்கிறேன், எப்படி ஃபியூச்சரில் சில்வர் வளரதான் போகுது, அப்போ நான் அதை வரைக்கும் வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் அவனுக்கு வந்துருச்சு. ஸோ ட்ரேடராக இருந்தவன் வந்து அப்படியே வந்து இன்வெஸ்டராக மாறுறாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஃபோமோனா என்ன அப்படின்னு தெரியும்.
தெரியும். மக்கள் எல்லாரும் பேசுகிறாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் போய் ஒரு பொருளை வாங்கக்கூடாது. யாருமே பேசாத ஒரு டைமில் இருந்தால் நீங்கள் ஒரு பொருளை வாங்கி வைக்கணும். அதுக்கப்புறம் அது வளரும் பொழுது எல்லாரும் மக்கள்லாம் பேசுகிறாங்க, அதோட பீக் அடைஞ்சிருச்சு, ரொம்ப அதிகமான ஹை வேல்யூஷனில் இருக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் அதை விற்றுட்டு நீங்கள் அந்த லாபத்தை எடுத்து வந்துடணும். இது ட்ரேடிங் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து மட்டும். இப்போ இன்கேஸ் நீங்கள் ஃபியூச்சருக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, இப்போ கோல்டுக்கு வந்து நான் அது 12,000 போனாலும் 10,000 11,000 எதில் இருந்தாலும் நான் வாங்குவேன் அப்படின்னா வாங்குங்க. பிகாஸ் இங்கேருந்து அடுத்து இன்னும் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு அது குறைய போதானா கிடையாது தங்கத்தோட விலை. ஸோ நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அது கம்ப்ளீட்டாக உங்களோட மைண்ட் செட் தான். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம் ஏதுங்கிறது. ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் கிளியராக புரிய வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோலேருந்து ஏதாச்சும் ஒரு டேக்அவே உங்களுக்கு நீங்கள் புதுசாக கற்றுக்கிட்டீங்க தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா சேனலுக்கு மறைக்காமல் கீழே லைக் பண்ணுறேங்க, பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுறேங்க. ஸோ தட் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். மறுபடியும் நல்ல இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், ஹேவ் அ நைஸ் டே. ட்ராக் வேர்ல்ட்.